ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நாங்க சம்மர் லீவ்ல அதாவது கோடைக்கால விடுமுறையில நாங்க திருமலைக்கு தரிசனம் போகலான்ட்டு இருக்கோம். தரிசனத்தை எப்படி பிளான் பண்ணலாம்? ஏன்னா நாங்க ஆன்லைன்ல எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே புக் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தர்ஷனுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில தகவல்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாம இந்த சம்மர் லீவ்ல தரிசனம் போகலான்னு பிளான் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டை பார்த்துடலாங்க. அண்ட் இன்னமுமே நாளைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நாளைக்கு 12ஆம் தேதிக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல ஒரு 3400 டிக்கெட்ஸ் இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இது எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அதுக்கு அடுத்தது அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையுமே இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யாராவது டிராவல் பண்றீங்க, நீங்க ஒரு 7-8 மணிக்கெல்லாம் ரீச் ஆகுவீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் தேவைப்படுறவங்க நியர்பைல இருக்க கவுண்டர்ல வாங்கிக்கோங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,213 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அதே போல வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல 12 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நேரடி சர்வதர்ஷனத்துல அப்ராக்சிமேட்டா 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லி டிடிடியோட தர்ஷன் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திங்கள் செவ்வாய் புதன்ல எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனே ஏர்லி மார்னிங் ஸ்லாட் அவைலபிள் தான் இருக்கு. ஸோ அதனால க்ரௌடு பெரிய அளவுல இல்லை. நீங்க தாராளமா தர்ஷனுக்கு பிளான் பண்ணலாம். இப்போ நாம ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூலை மாசம் வரைக்கும் இந்த சம்மர் லீவ்ல திருமலைக்கு தரிசனம் எந்த டிக்கெட்டும் இல்லாதவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஆல்ரெடி டிடிடில ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதனால நீங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கு நம்ம புக் பண்ண முடியாது. இதுவே நீங்க ஜூன் மாசத்துல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மே மாசம் வரைக்கும் தான் நமக்கு எல்லா டிக்கெட்ஸுமே ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஜூன் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் இந்த மாசம் 18ஆம் தேதியில இருந்து நமக்கு ஒவ்வொரு டிக்கெட்ஸா ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஜூன் மாசத்துல பிளான் இருக்கு அப்படின்னா என்னென்ன தர்ஷன் டிக்கெட்லாம் நம்ம காமனா புக் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், மொத்தமா நமக்கு இதுல 4 சேவாக்கள் இருக்கும். இதுல எந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நம்ம மூலவர் தர்ஷன் சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா 1 மணி நேரத்துல சாமி பாத்திர முடியும். ஸோ இதுல நீங்க ஜூன் மாசத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இதுலயும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, நம்ம 300 ரூபா மாதிரி மேக்சிமம் ஒரே டைம்ல 6 பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சேவா பிளஸ் நீங்க தர்ஷன் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். நீங்க ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேரு 6 பேத்துக்கு புக் பண்ணணும் அப்படின்னா 3 மொபைல் நம்பர்ல நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த டிக்கெட், இந்த வர்ச்சுவல் சேவான்றது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இதுல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்சிமம் எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். ஆனா 2 பேருக்கா சேவா புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான டிக்கெட், இதுவும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்ஷன டிக்கெட். ஸோ அங்க பிரதட்சணம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இதோட புக்கிங் க்ளோஸ் ஆயிரும். முழுக்க முழுக்க ஃப்ரீயான ஒரு டிக்கெட் தான். இதுவும் நீங்க ஜூன் மாசத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், எல்லாருமே புக் பண்ணக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். இப்போ நான் சொன்ன டிக்கெட் எந்த கேட்டகரியில இருக்கிறவங்க, அதாவது இவங்க தான் பண்ண முடியும், இந்த எலிஜிபிலிட்டி இருக்கவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்ஸுமே இந்த டிக்கெட்ஸ்க்கு கிடையாது. இதுவே நீங்க ஜூன் மாசத்துல நாங்க ஒரு சீனியர் சிட்டிசன், எனக்கு ஒரு 70 வயசு 75 வயசு, இல்ல என்னோட அம்மா அப்பாவுக்கு வயசு ரொம்ப அதிகம், அவங்க தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சம்மர் டைம்ல. ஸோ நாங்க எப்படி தர்ஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு 65 வயசுக்கு மேல இருக்கு, அவங்களோட ஸ்பௌஸுக்கு 50 வயசுக்கு மேல இருக்குன்னா தாராளமா நீங்க சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில ஃப்ரீயா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த டிக்கெட் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ அதனால நீங்க ஜூன் மாசத்துக்கு நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாங்க. இல்ல உங்களுக்கெல்லாம் நீங்க 300 ரூபா புக் பண்ணிட்டு கூட அவங்கள நீங்க ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாம சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில அனுப்பலாம். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் நடக்கணும், அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அதனால இந்த டிக்கெட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஈஸியான டிக்கெட் அண்ட் ஃப்ரீயான டிக்கெட் கூட. மேக்சிமம் ஒரு 30 நிமிஷத்துல தர்ஷன் அவங்க முடிச்சிடலாம். இதுவே உங்க ஃபேமிலிலயோ உங்களுக்கு உங்களோட
சிபிலிங்ஸ் யாராவது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, உங்களோட குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காங்கன்னா, ஸோ நீங்க அவங்களுக்கும் அவங்களோட அம்மாவுக்கோ இல்ல அவங்களோட அப்பாவுக்கும் சேர்த்து நீங்க மாற்றுத்திறனாளி கேட்டகரியிலையும் ஜூன் மாசத்துக்கு ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து ஓப்பன் ஆகுது. இதுவே உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கீங்க, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, லைன்ல நிக்க முடியாது, மெடிக்கல் ரிலேட்டடா உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் இருந்தா நீங்களும் வந்து இந்த கேட்டகரியில இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலே புக் பண்ணிக்க முடியும். ஸோ இது நான் சொன்ன டிக்கெட் எல்லாமே வந்து இந்தந்த கேட்டகரியில இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். காமனா வரக்கூடிய எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன கேட்டகரியில இருக்க டிக்கெட்ஸை ஜூன் மாசத்துக்கு நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொல்றது வந்து ஜூன் மாசம் தான், நாங்க ஏப்ரல் மாசம் இல்லைன்னா மே மாசத்துல போகலான் இருக்கோம் அப்படின்னா நாங்க எப்படி பிளான் பண்றது? ஸோ அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனை அடுத்து பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மேக்கு 300 டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த டெய்லியோ ஈஓ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கோடை விடுமுறையில தரிசனத்துக்கு வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ சாதாரணமா வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் நாங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறதா இருக்கோம். அதனால 300 தர்ஷன் டிக்கெட்டோட கவுண்டிங், வர்ச்சுவல் சேவா, மற்ற டிக்கெட்ஸோட கவுண்டிங் எல்லாமே நாங்க வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மேக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஜூனுக்கு ஜூலைக்கு ஓப்பன் ஆகும்போது கவுண்டிங் இன்னும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட கவுண்டிங்கை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா எல்லாருமே நேரடி சர்வதர்ஷனத்துக்கு வந்தாங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஹெவி க்ரௌடா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட கவுண்டிங்கை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதனால நீங்க எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல, ஏப்ரல் மே மாசத்துக்கு வர போறீங்கன்னா நீங்க வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு தாராளமா நீங்க பிளான் பண்ணலாம். மேபி வந்து ஒரு நாளைக்கு 20லேருந்து 25,000 டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு இஷ்யூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்பவே ஆவரேஜா ஒரு 10 to 15க்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா ஒரு 20 to 25க்குள்ள இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழ் திருப்பதியில 4 கவுண்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு 4 கவுண்டர் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு. ஸோ விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி இது 3மே வந்து காலையில 3 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாரி மட்டும் காலையில 6 மணிக்கே ஓப்பன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்து நான் முன்னாடி சொன்ன 3 கவுண்டர்ல ட்ரை பண்ணலாம். ஸ்ரீவாரி மட்டும் ஓகே தான், பட் நிறைய பேர் நடந்து போகும்போது டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நடைபாதையில கவுண்டர் கிட்ட போற வரைக்குமே நிறைய க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நியர்பை கவுண்டருக்கு போயிட்டு நீங்க வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட். இதுலயும் கன்ஃபார்மா எனக்கு சேம் டேயிலே ஸ்டார்டிங் ஸ்லாட் இல்லைன்னா வந்து மதியத்துக்குள்ள கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட் ஒரு 12-1 மணிக்குள்ள நீங்க கவுண்டர்ல இருந்தீங்க அப்படின்னா காலையில கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போதே முன்னாடியே வந்து எங்க கியூ ஸ்டார்ட் ஆகும், எந்த இடத்துல வந்து கியூல நிப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே நீங்க வெயிட் பண்ணி கியூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கியூல வெயிட் பண்ணி தான் நம்ம தர்ஷன் டிக்கெட்டே வந்து வாங்க முடியும். அண்ட் இதுல 12 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே நீங்க கியூல நின்று தான் வந்து வாங்கணும். ஸோ ஃபேமிலியில ஒருத்தவங்க நின்னா போதும், மற்றவங்க எல்லாம் வர தேவையில்ல அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா இந்த நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல நீங்க ஆன்லைன்ல கேன்சல் ஆகக்கூடிய ரூம்ஸ் நீங்க புக் பண்ணிட்டு கூட நீங்க வந்து போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். ஸோ அதனால நீங்க முன்னாடியே வந்து கியூல வெயிட் பண்றது தான் பெஸ்ட். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும், ஒரிஜினலோ ஜெராக்ஸோ எதுனாலும் கிளியரா இருக்க ஒரு காப்பி வந்து வச்சுக்கோங்க. இல்ல நாங்க வந்து காலையில டைம்ல தான் ரீச் ஆகுவோம், ஒரு 9 மணிக்கு 10 மணி ஆயிரும், சில டைம் 12 மணி கூட ஆகும், அப்பெல்லாம் டிக்கெட்ஸ் கிடைக்குமானா நம்ம எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் டெய்லியும் காலையில நம்மளோட குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏர்லியா வர்றது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து வீக் டேஸ்ல ஓரளவுக்கு நார்மலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீக்கெண்ட் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எஸ்எஸ்டி வாங்குறவங்க மிட் நைட்டே வர்றது தான் ரொம்ப பெஸ்ட். இல்ல நீங்க வரும்போது நெக்ஸ்ட் டேயோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்குன்னா நீங்க அந்த டிக்கெட் கூட வாங்கிட்டு அடுத்த நாள் தர்ஷன் வந்து பிளான் பண்ணலாம். நீங்க வரும்போது நேரடி சர்வ தர்ஷனமும் ஓரளவு ஆவரேஜா இருக்குனாலும் கீழே எஸ்எஸ்டி கிடைச்சிச்சுன்னா வாங்கிட்டு நீங்க வந்து நேரடி சர்வ தர்ஷனமும் பார்க்கலாம். அங்க உங்களுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்எஸ்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ நமக்கு நேரடி சர்வ தர்ஷனம் ஒரு ஆவரேஜா ஒரு 10 to 15 இல்லைன்னா ஒரு 15லேருந்து 20 மணி நேரம் வந்து சம்மர் டைம்ல ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே எஸ்எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் இந்த மாதிரி டைம்குள்ளே நீங்க வந்து தர்ஷன் முடிச்சுட்டே வெளியில வந்துடலாம். ஸோ அதனால பிளான் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்ட்ஸ்ல வரவங்க முழுக்க முழுக்க எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஃபேமிலியா வரவங்களுக்கு.
இது இல்லாம நமக்கு ஏப்ரல் மாசம், மே மாசத்துக்கு வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு தர்ஷன் டிக்கெட்டுக்கு அப்படின்னா, ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து நமக்கு இன்னும் ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. அது இந்த மாசம் நமக்கு வந்து தெரிஞ்சிரும். எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ரெடியூஸ் பண்றனால அது குடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு நாளைக்கு 50 டிக்கெட்ஸ்ன்ற கவுண்டிங்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க. எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் 8ஆம் தேதி வரைக்கும் தான் ஏப்ரலுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதியிலேருந்து இன்னும் ஓப்பன் ஆகல. அதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அதுல ஒரு சான்ஸ் இருக்கு. இது 2மே ஃபேமிலியா போறவங்க அண்ட் வயசானவங்கள கூட்டிட்டு போறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி போக பாருங்க. இல்லைன்னா வீக் டேஸ்ல க்ரௌட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து எப்பவுமே வந்து டிடிடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டேலாம் இருக்கு இல்லையா, அண்ட் வீக் டேஸ் அண்ட் சம்மர் ஹாலிடே அப்படின்னா க்ரௌட் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு, பக்தர்கள் அதிகமா இருக்காங்கன்னா ஸ்பெஷலான தர்ஷன்லாம் அன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணுவாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில. அதுல வந்து நமக்கு என்ஆர்ஐ கோட்டா அண்ட் வந்து இன்ஃபேண்ட்டுக்கான தர்ஷன், விஐபி ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி தர்ஷன்லாம் வந்து கேன்சல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட அப்டேட்டும் அதுல தரிசனம் போறவங்க லேட்டஸ்டா அந்த டைம்ல என்ன இன்ஃபர்மேஷனோ அது சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க சம்மர்ல தர்ஷன் போறதுக்கு இருக்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் முழுக்க முழுக்க எஸ்எஸ்டி டோக்கனை பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி இதுக்கான தனியா வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெகுலரா வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் ஆகும், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.